பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரானந்தம் அருமையானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தில் இல்லாத நன்மையே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி உதவி செய்தீர். புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். உங்கள் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. அவள் ஆசீர்வதியும். பாடல்கள், தேவனுடைய செய்திகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் தயவு செய்து உட்காருவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 90வது பாடல், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசரே என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Thank you Lord. ஆண்டவரை பாடி ஆராதிக்கலாம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கிற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கிற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை, எனக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்லி பாடுவோம். அவருடைய குரல் கேட்குதே, உள்ளமெல்லாம் அன்பினால் பொங்குதே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய
தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, வசனம் ஏந்திக் கொண்டு உலகமெங்கு சுடர் விடுவோம். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, வசனம் ஏந்திக் கொண்டு உலகமெங்கும் சுடர் விடுவே. வசனம் ஏந்திக் கொண்டு உலகமெங்கும் சுடர் விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சனிக்கிழமையிலே 2008வது வருஷத்திலே பேசின ஒரு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு மறுபடியும் ஒளிபரப்பு செய்யும்படி இருக்கிறோம். எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரை, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஸ்தோத்திரிக்கிறோம், பூரண புருஷராகும் வரைக்கும் என்கிற இந்த வசனத்தை மையமாய் கொண்டு முதிர்ச்சி என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை அந்நாட்களில் நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு மறுபடியும் அந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆகவே வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பவுல் எபேசு சபைக்கு எழுதின 4வது அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருவனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு முதிர்ச்சி, மெச்சோர்ட். இதான் செய்தியின் தலைப்பு. முதிர்ச்சி என்கிற இந்த வார்த்தையை ஆண்டவர் கடந்த வாரங்களில் என்னுடைய இருதயத்தில் உதித்துக் கொண்டே இருந்தார். முதிர்ச்சி, இதை பற்றி பேசும்படி ஆவியால் ஏவப்பட்டவனாய் அவருடைய ஊழியக்காரனாய் நிற்கிறேன். முதிர்ச்சி என்பதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. வசனத்தை கவனியுங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும். கொஞ்சம் கவனியுங்கள். நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷர். That's called matured. முதிர்ச்சி என்றால் என்ன? கிறிஸ்துவை போல கிறிஸ்து எவ்வாறு வளர்ந்திருக்கிறாரோ அந்த வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக சபை வளரும்படி அவர் எதிர்பார்க்கிறார். கைதட்டி நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் நான் எப்படி வளர முடியும்? இயேசுவை போல நான் என்ன கடவுளா? நான் சாதாரண மனிதன் தானே. கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாய் நான் எப்படி வளர முடியும்? ஒரு நாளும் நான் செய்ய முடியாத ஒன்றை வேதம் செய்யும்படி என்னை கட்டாயப்படுத்துவதில்லை. உங்கள் பிள்ளை 5 இட்லி தான் சாப்பிடணும் உங்களுக்கு தெரிஞ்சா அந்த பிள்ளை ஒரு 50 இட்லி சாப்பிட எந்த தாயாரும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஒரு பிள்ளை 100 மார்க் தான் எடுக்க முடியும். ஆனா ஒரு தாய் இல்ல, நீ கண்டிப்பா இந்த ஆஃப் இயர்லில நீ 200 மார்க் எடுத்துதான் வரணும் எந்த தாயும் சொல்ல முடியாது. எதை செய்ய முடியுமோ அதை செய்ய நாம் கட்டாயப்படுத்துவோம். அதுபோல நம்மால் கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாய் வளர முடியும் என்று வேதம் நம்பி இருக்கிறதுனாலே தான் இந்த வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது. கைதட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. நீங்கள் படித்தவர்களோ படியாதவர்களோ, வசதியானவர்களோ வசதி குறைந்தவர்களோ, அறிவு உள்ளவர்களோ அறிவற்றவர்களோ, நல்ல பொசிஷன்ல இருக்கிறீர்களோ நல்ல பொசிஷன் இல்லையோ, நீங்கள் யாரோ எப்படியோ இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் அவரின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் மாற முடியும். கைதட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை வளர வேண்டும். பிறந்த குழந்தை வளரவிட்டால் அது பாதிப்பு. ஒரு குழந்தை பிறக்கிறது பெரிதல்ல, பிறந்த குழந்தை வளர வேண்டும். அதுபோல நாம் ரட்சிக்கப்பட்டது பெரிதல்ல, ரட்சிப்பில் வளர்ந்து போக வேண்டும். சில பிள்ளைகள் பார்க்கிறதுக்கு பெரியவர்களாய் வளர்ந்திருப்பார்கள், ஆனால் மூளை வளர்ச்சி அவர்களுக்கு வளர்ச்சி இருக்காது. ஆகவே அவருடைய செயல்கள் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். நிறைய பேரு சபையில் பல ஆண்டு ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில இருக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய மூளை இன்னும் வளரவில்லை. ஆவிக்குரிய அறிவு நமக்கு இன்னும் வளரவில்லை. ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டு ஆகிவிட்டது, ரட்சிக்கப்பட்டு 15 ஆண்டு ஆகிவிட்டது, ரட்சிக்கப்பட்டு 20 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய ஆவிக்குரிய மூளை இன்னும் வளராததினாலே நம்முடைய செயல் பரிதாபமாக இருக்கிறது. நம்முடைய செயல் எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய செயல் பிறரை தொட முடியாமல் இருக்கிறது. நம்முடைய ஜபத்தில் நாம் இன்னும் வளராமல் இருக்கிறோம். நம்முடைய உபவாசத்தில் இன்னும் வளராமல் இருக்கிறோம். இன்னும் நாம் சுவிசேஷம் சொல்வதில் வளராமல் இருக்கிறோம். ஊழியம் செய்கிறதில் வளராமல் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் என் ஆவிக்குரிய அறிவு இன்னும் என்ன செய்யவில்லை? வளரவில்லை. அப்படி இருப்பதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, நீ எப்படி வளர்ந்தீரோ
அதுபோல என்னையும் வளர்த்தி விடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4:11 இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை விட்டு நாம் வளர வேண்டும். 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வளர வேண்டும். எபிரேயர் 6:2 சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து போவோம் ஆக. ஒரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். மத்திய 5:48 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார், உடம்பு வளர்ந்தா போதாது, அறிவு வளரணும்னு எப்படி சொல்றோம்? அதுபோல நீ ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டு ஆனது பெரிய விஷயம் அல்ல. நீ அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நீ வளர்ந்த ஒரு தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசுவின் வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வருகிற பொழுது எப்படி வரப்போகிறார்? பூரண மணவாளனாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து அரைக்குறையாய் வரப்போவதில்லை, அவர் பூரணனாய் வரப்போகிறார். அப்படியானால் அவரை எதிர்கொள்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? பூரணராய் இருக்க வேண்டும். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6:1, 2, 3 ஆகிய வசனங்களை பாருங்கள். அங்கே சூலமித்தியார் சொல்லுகிறார், நேசர் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்தின் கந்தவர்த்த பார்த்திகளுக்கு போனார். என் நேசர் எங்கே போயிருக்கிறார்? தோட்டங்களுக்குள் லீலி புஷ்பங்களை கொய்வதற்காக போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தோட்டத்துக்குள் வருகிறார். அந்த தோட்டத்துக்குள் வரும் பொழுது மொக்கா இருக்கிறதை பறிக்க மாட்டார், பிஞ்சா இருக்கிறதை பறிக்க மாட்டார், வளராது இருக்கிற அரைகுறைகளை பறிக்க மாட்டார். அந்த மொக்கா இருந்து அது விரிந்து மலர்ந்து அழகான பூவா இருக்கிறது தான் என் நேசர் பறித்து விடுவார். கைத்தட்டி ஆண்டவரை நான் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அந்த பூ என்பது ஒரு பூரண வளர்ச்சியை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து யார் அவரிலே முற்றுமாய் வளர்ந்த நிலையில் இருக்கிறாங்களோ, பக்குவப்பட்டிருக்கிறாங்களோ, அவங்களதான் இயேசு 2ஆம் வருகையிலே அழைத்து கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அப்போ சபை ஏதோ சத்தியத்தை கேட்ட ஞாயிற்றுக்கிழமையா சபைக்கு வந்தேன் என்று ஒரு அரைக்குறையான வளர்ச்சி இருக்க கூடாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பூரண வளர்ச்சி நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் எனக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. சரியாய் 12 மணிக்கு இந்த செய்தியை நான் முடித்து விட விரும்புகிறேன். நான் சில குறிப்புகளை சொல்லி முடிக்கிறேன். வளர்ச்சின்னா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வளர்ச்சி என்றால் என்ன? முதிர்ச்சினா என்ன? அருமையானவர்களே, கைத்தட்டி பாட்டு பாடிவிட்டால் அந்த விசுவாசி முதிர்ந்த விசுவாசி சொல்றதா? இவங்க ரட்சிக்கப்பட்டு 20 வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க, ஓ இவங்க மெச்சோர்டான விசுவாசி அப்படின்னு சொல்றதா? இவர்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமா திருச்சபைக்கு வராங்க, சபைக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப முதிர்ந்த விசுவாசி அப்படின்னு சொல்றதா? வச்சு பாருங்க. முதிர்ந்த விசுவாசின்னா அதனுடைய ஸ்கேல் எப்படி? ஒரு முதிர்ந்தவன் அடையாளம் என்ன? ஒரு தேவ பிள்ளை நன்றாய் வளர்ந்திருக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன? கவனிக்கணும். வளர்ச்சி வேற, முதிர்ச்சி வேற. அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறேன், மாங்காவும் இருக்கு மாம்பழமும் இருக்கு. மாங்காய் என்ன சைஸ் இருக்கோ மாம்பழமும் அந்த சைஸ் தான் இருக்கு. மாங்காய் வளர்ச்சி அடைந்திருக்கு, மாம்பழம் முதிர்ச்சி அடைந்திருக்கு. மாங்காய் ரேட்டு தனி, மாம்பழம் ரேட்டு தனி. மாங்காவின் கொட்டை விதை விதைக்க முடியாது, மாம்பழ கொட்டை தான் விதை விதைக்க முடியும். மாங்காவின் பயன் வேறு, மாம்பழத்தின் பயன் வேறு. மாங்காவின் விலை வேறு, மாம்பழத்தின் விலை வேறு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மாங்காயின் ருசி வேறு, மாம்பழத்தின் ருசி வேறு.
ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஆனால் மாங்காய் வளர்ந்துதான் இருக்கிறது, அது முதிர்ச்சி இல்லை. ஆனால் பழம் அதே சைஸ் தான், சைஸ்ல எந்த குறைவில்லை, ஆனால் அது முதிர்ந்திருக்கிறது. கைதட்டில மாத்திரை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா. நான் ஒரு காயாய் அல்ல, நான் ஒரு கனிந்த கனியா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 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 மாங்காயை விரும்புவதை விட மாம்பழத்தை தான் அதிகம் பேர் என்ன செய்வார்கள்? விரும்புவார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வளர்ந்தவர்கள் என்று மாத்திரமல்ல, நீங்கள் முதிர்ந்த விசுவாசியாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஸ்கேல்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது எனக்கு தேவன் ஜெபத்தில் கொடுத்த குறிப்பை தான் நான் கொண்டு வரேன். நான் அனுபவிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நாவியோடு பேசின வார்த்தையில சொல்றேன். நம்பர் 1, முதல்ல நாம் எப்படி, நல்ல வார்த்தையில கொஞ்சம் நடக்க, நாம் எப்படி தோல்விகளை சமாளிக்கிறோம் என்று வைத்துதான் நாம் வளர்ந்தவர்களா வளராதவர்களா, முதிர்ந்தவர்களா முதிராதவர்களா என்று கணக்கிட முடியும். எல்லாரும் சொல்லுங்கள், முதிர்ச்சி என்பது, சபை எல்லாரும் சத்தமாய் சொல்ல வேண்டும், முதிர்ச்சி என்பது எனக்கு வருகிற தோல்விகளில் நான் எப்படி அதை சமாளிக்கிறேன். சத்தம் போதலையே, என்னுடைய தோல்விகளில், சகோதரருடைய சத்தம் வரல, பிளீஸ், வாழ்க்கையிலிருந்து எனக்கு சத்தம் வரல, தயவு செய்து, என்னுடைய தோல்விகளை நான் எப்படி சமாளிக்கிறேன் என்பதை பொறுத்துதான் என்னுடைய முதிர்ச்சி அடங்கி இருக்கிறது. கைதட்டி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. How will you handle the failure? நீங்கள் தோல்விகளை எப்படி கையாளுகிறீர்கள் என்கிறத வச்சுதான் ஒரு ஆள் வளர்ந்ததா வளராததான்னு சொல்லி ஆண்டவர் கணக்கு போட்டு பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எக்காலத்திலும் எப்பொழுதும் நாம் வெற்றியே அடைவதில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரக்கூடும். எந்த பரிசுத்தவானும் தோல்வியை சந்திக்காமல் இல்லை. எல்லாரும் தோல்வியில் தான் ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க அலசி ஃபுல்லா பாருங்க. தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில இடையிடையே அங்கங்கே சில தோல்விகள் கூட இருக்கும். ஒரு தேவ பிள்ளை நல்ல முதிர்ச்சியா இருக்கிறாருன்னு கிடையாலும் அவன் தோல்வியில அவனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த தோல்வியில் அவன் நடந்து கொள்கிற விதத்தை வச்சு பார்த்தலாம், இது வளர்ந்த விசுவாசி, இது வளராத விசுவாசின்னு சொல்லிடலாம். கைத்தற்றால நாங்கள் கணிக்க மாட்டோம், குரல் உயர்த்தி பாடுகிறவர்கள் நாங்கள் கணிக்க மாட்டோம், அப்படியே ஆராதனை செய்யறேன்னு சொல்றவங்களை கணிக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி கட்டங்களை சந்திக்கிற பொழுது நான் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்கிறதை வைத்துதான் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா என்பதை சபை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையில தோல்வி வந்தவுடனே அவருடைய மனம், உணர்ச்சி, உடல் அத்தனையும் சோர்ந்து போய் விடுகிறார். ஐயோ, நான் தோல்வி அடைந்து விட்டேன், ஐயோ இனி நான் வாழ முடியாது, இனி நான் வேதம் வாசிக்க மாட்டேன், ஐயோ நான் இனி ஜெபிக்க மாட்டேன், இனி கர்த்தரை சேவிக்க மாட்டேன், என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் தோல்வி எனக்கு தந்தா, ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, நான் இனி கோயிலுக்கு வர மாட்டேன் என்று ஒரு ஆள் சொன்ன. அந்த ஆள் வளர்ந்தாளா? சொல்லுங்க, வளர்ந்த ஆள் எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் கடந்து வருகிற பொழுது எனக்கு அடுத்து ஒரு ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தோல்வியிலும் ஜெயத்தை எதிர்பார்க்கிறவன் நான் முதிர்ச்சி அடைந்தவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வரி உனக்கு தீர்க்கதரிசன வரியா இருக்கிறோம். இந்த காலவேளையில் உன் குடும்ப வாழ்க்கையில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உன்னுடைய ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஒரு தோல்வி அடைந்த மனிதனாய், ஐயோ நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வளர்ச்சியும் உன் முதிர்ச்சியும் எப்படி இருக்கிறது? தோல்வியில் இருந்தாலும் நான் வெற்றியை எதிர்பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுலதான் ஒரு மனுஷன் வளர்ந்திருக்கிறான்னு சொல்ல முடியும். தோல்வி அடைந்த உடனே ஃபெட்டப் ஆகி கீழே உட்கார்ந்து தலையில கைய வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறானால் அவன் முதிர்ச்சி அடைந்தவன் அல்ல. இந்த காரியத்தை உங்களுக்கு மாத்திரம் பிரசங்கம் பண்ணல,
கண்ணீரோடு என் ஜெபஅறையில் நான் இதை கேட்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் நான் சோர்ந்து போகாதபடி அந்த தோல்வி நடுவிலும் அடுத்த ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிற மனதை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை தோல்வி என்கிற இருட்டறையில் இருக்கிறாயா? நீ அந்த இருட்டறையில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு வெளிச்சம் வரும் என்று நீ எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மை உள்ளவர், எனக்கு அபிஷேகம் கொடுத்தவர் வல்லவர், அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடா தீர்ப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடா தீர்ப்பார். ஆண்டுகள் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கண்டு உன்னை அழைத்தவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். முதிர்ச்சி அடைந்தவன் சொல்லுவான், நான் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறது உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனாலும் ஒரு ஜெயத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். கைதட்டி ஆண்டவரை நான் சோதரிப்போமா? இந்த மாதிரி ஜீவியம் உள்ளவர்கள் தான் வளர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எத்தனை பேருக்குள் இருக்கிறது? தோல்வி வருகிற பொழுதும் என்னால் அடுத்த ஜெயத்தை எதிர்பார்க்க முடியும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆரோனுக்கு 4 பிள்ளைகள், அதுல 2 பிள்ளைகளை ஆண்டவர் அடித்தார். அந்த பிள்ளைகள் செத்து போயிற்று. அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததினாலே கர்த்தர் அடித்தார். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை படிக்கும் போது என் கண்கள் கலங்கும். பிள்ளை செத்து பணமா கிடக்குது. 2 பிள்ளையும் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த பிள்ளை செத்து பிணமா கிடந்துச்சு. தாம் பெத்தெடுத்த பிள்ளை செத்து போயிருக்கு. நாதாப், அபியூப் என்கிற 2 பேர். தகப்பனுடைய குடல் எவ்வளவு கொதிக்கும், ஒரு தகப்பனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய தோல்வியை ஆரோன் சந்தித்தான். பைபிள் சொல்லுகிறது, பேசாதிருந்தான். தோல்வி நடுவிலே பேசாதிருந்தான். தோல்வி நடுவிலே முறுமுறுக்கவில்லை. ஆண்டவரே, ஆசாரிய ஊழியம் செய்த எனக்கு இதுதானா என்று சொல்லவில்லை. தோல்வி நடுவில் பேசாதிருந்தான். தோல்வி நடுவில் அவன் முறுமுறுக்கவில்லை. சபையே, தோல்வியின் நடுவில் ஒரு தேவ பிள்ளை நடந்து கொள்கிற விதம் தான் அவன் முதிர்ந்தவன் என்று காட்டுகிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆரோன் முதிர்ந்தவன். அதனாலதான் அவன் பிள்ளை செத்த பிறகும் அவன் ஆதங்கப்படவில்லை. பார்த்தீங்களா? He silent. பிள்ளை செத்த போது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அந்த அளவிற்கு அவன் வளர்ந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோனாவை போல தான் சொன்னதை கர்த்தர் செய்யவில்லை. தோல்வி அடைந்தான் யோனா. யோனா சொன்ன 40 நாளை நினைவு என்ன செய்யும்? கவலைனாரு. ஆனா நினைவே ஜனங்களுடைய பரிதாபத்தை கண்டு கர்த்தர் மனம் மாறினார். இது யாருக்கு பொறுக்கல? யோனாவுக்கு பொறுக்கல. நான் சொன்னது நடக்கலையே, எனக்கு தோல்வி வந்து போச்சேன்னு சொல்லி அவன் சொன்னா, நான் உயிரோடு கூட இருக்கிறது சாகிறது எனக்கு நலம் என்று தன் தோல்வியின் மேல் அவன் எரிச்சல் கொண்டான். நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்வி வரும்போது முறுமுறுப்பு, தோல்வி வரும்போது ஆண்டவர் இப்படி பண்ணிவிட்டாரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு வளர்ந்த விசுவாசி கடையும் அல்ல. வளர்ந்தவன் தோல்வியிலும் அடுத்த ஜெயத்தை எதிர்பார்த்திருப்பான். கைதட்டி நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. 2வது குறிப்பு, கர்த்தர் எனக்கு சொன்னது 2வது குறிப்பு. ஒரு தேவ பிள்ளை வளர்ந்தவன் வளராதவன் என்பதை எதை வைத்து கணக்கிடலாம் என்றால்,
அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வருகிற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை வைத்து அவன் வளர்ந்தவனா அவன் வளராதவனா என்று கணக்கு சொல்லலாம். How will you handle the success? நீங்க சக்சஸை எப்படி ஹேண்டில் பண்றீங்க என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஜெயத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். சில ஆட்களுக்கு ஒரு வெற்றி வந்தா போதும் கண்ணுக்குள்ளே தெரியாம நடந்துக்கிறாங்க. ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுத்து விட்டால் போதும் ரொம்ப அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள். ஆண்டவருடைய வெற்றியை கொஞ்சம் கொடுத்துட்டா போதும் ரொம்ப அவசரப்பட்டு விடுகிறார்கள். அணை இல்லாத காட்டாறு போல ஓடுகிறார்கள். ஸ்தோத்திரம். 10 குஷ்டரோகி இயேசுட்ட வந்தாங்க. இயேசு 10 பேரையும் சுகமாக்கினாரு. இயேசுவுக்கு நன்றி சொல்ல வந்தது எத்தனை பேர்? ஒருத்தன் தான். 9 பேர் வெற்றியை கொண்டாட போய்விட்டான். இயேசு விட்டு விட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கையில சபையில இதை இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மகனே, உன் வெற்றியில் நீ நடந்து கொள்ளுகிற விதம் என்ன? எத்தனை இன்பம் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் உம்மை விட்டு பிரியாத வரம் தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு போதுமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி வந்தாலும் இருமாப்படைய கூடாது. அதே ஒரு ஸ்டாண்டர்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் என் பிள்ளைக்கு ஒரு வெற்றியை கொடுத்தா அதை அவன் எப்படி கையாளுறான்னு சோதிப்பதற்காகவே கூட சில வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தருவா. கவனி, டெஸ்ட் பண்ணுவார். இந்த ஒரு வெற்றியை கொடுப்பார். ஊழியமா இருக்கட்டும், நம்முடைய ஜீவியமா இருக்கட்டும், ஒரு வெற்றியை கொடுத்து பார்ப்பார். இதெல்லாம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்ட ஒரு பெரிய உண்மை. ஒரு வெற்றி அப்படியே கொடுப்பார், சும்மா கொடுத்து காட்டுவார். சரி, இவன் வெற்றியில இவனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, இவனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு, இவன் எப்படி நடந்து கொள்றான், அவன் எப்படி எடுத்துக்கொள்றான் ஆண்டவர் பார்க்கிறதுக்கு கூட உனக்கு வெற்றியை தரலாம். கவனமாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் தொடர் வெற்றியை சந்திப்பார்கள். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றியிலே இருமாப்படைந்து என் சம்பாத்தியம் நான் செய்தது, என் பலனால் வந்தது என்று அந்த வெற்றிக்கு நீ காரணமா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. எப்போதும் நமக்கு கிஃப்ட் பெரிதல்ல, கிவர் தான் பெரியவர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. கிஃப்ட் இன்னைக்கு வரும், நாளைக்கு போனாலும் கிவர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டவைகளை விட கொடுத்தவர் பெரியவர். கைதட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் கவனிக்கணும். சில ஆட்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை தர அது ஒரு வெற்றி தான். அதுக்காக 6 மாசம் கோயிலுக்கு வராம இருந்தா உன் கொழுப்பு என்ன கொழுப்பத்தியா? திருமணம் இல்ல, திருமணத்தை ஆண்டு நடத்தினாரு. உடனே திருமண சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு கோயிலுக்கு வராம ஊர் சுத்திட்டு இருந்தா அது பாருங்க, அந்த வெற்றியில நம்முடைய பிரசனத்தை இழந்துடுறோம் பாருங்க. வேலை இல்லாதவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்காரு, வெற்றி வச்சுக்குவோமே. இப்ப கேட்டா சொல்றாரு, ஒரே டைம் எனக்கு பிஸி, நான் இப்ப வேலை ரொம்ப, அப்புறம் பார்ப்போம். அப்படி என்றால் உன் வெற்றியில நீ மிதமிஞ்சுகிறாய். எவ்வளவு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் என் ஆண்டவரை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. தோல்வியில் மாத்திரமல்ல, வெற்றியிலும் என் ஆண்டவரோடு நான் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் இன்னும் காட்டாரில் மிதந்து வரும் ஒரு பலாப்பழம். கொஞ்சம் கவனிக்கணும் ப்ளீஸ். இந்த உலகம் என்கிற காட்டாரிலே மிதந்து வருகிற ஒரு பலாப்பழம். ஒரு அம்மா கை குழந்தை எடுத்துக்கிட்டு ரோட்டோரமா நடந்து போச்சான். வெள்ளம் கரை புரண்டு காட்டாறு போல ஓடிச்சான். அந்த காட்டாறுல ஒரு பலாப்பழம் மிதந்து வந்ததாம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, கையில வச்சிருந்த கை குழந்தைய ஆத்துக்கரையில வச்சுட்டு அலையில அடித்து ஓடுகிற அந்த பலாப்பழத்தை தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு எடுத்து வந்தாங்களாம். ஆத்துல அந்த குழந்தை அடிச்சிட்டு போய். சூப்பரா சொல்றீங்க பாருங்க. பழம் கையிலே, குழந்தை தண்ணிலே. அநேகர் வெற்றி என்கிற பலாப்பழத்தை கையில் வைத்துக் கொண்டு இயேசுவை விட்டு விட்டார்கள். தேவ பிள்ளையே, எவ்வளவு நன்மை என் கையில வந்தாலும் என் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எந்த நிலையில் கர்த்தரை வைத்தாலும் அந்த நிலையிலும் நான் கர்த்தரைத்தான் சேவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது எந்த நிலையா இருந்தாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, முதிர்ச்சி என்றால் என்ன? நம்முடைய ஜெயமான சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். அம்மா, வாலிப தங்கச்சி, வாலிபனே, பெரிய அம்மா, பெரிய ஐயா, நீங்க இன்றைக்கு இப்படியே இருக்க போகிறதில்லை. இயேசு உங்களை கண்டிப்பாய் உயர்த்துவார். இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் என்னென்ன வெற்றிக்காய் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்களுக்கு வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, என் ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து, அவர் வெற்றி வேந்தன், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், இன்று உனக்குள் ஜெய வீரராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால். ஆகவே ஒரு தேவ பிள்ளை வளர்ந்திருக்கிறான் என்று சொன்ன அர்த்தம் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வெற்றியில் அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளை வளர்ந்தவன் என்பதை எதை வைத்து நாம் தீர்மானிக்கலாம் அப்படின்றால், தாமதங்களில் அவன் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறான். வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் என்னை உணர்த்தி வச்சு இது மாதிரிலாம் இருக்கணும்டான்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுக்க வச்சு எனக்கு கொடுத்த வார்த்தையை சொல்றேன் நான். சோதரம், இதெல்லாம் என் ஜப விண்ணப்பம், ஜப குறிப்பு. நான் சும்மா ஜபம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் என் ஜப விண்ணப்பங்கள். இப்படித்தான் நான் ஜபம் பண்ணுவேன். சோதரம், தாமதங்களில் நான் எவ்வாறு கையாளுகிறேன் என்பதை வச்சுதான் நம்முடைய மெச்சோர்டு அடங்கி இருக்கு, முதிர்ச்சி அடங்கி இருக்கு. சும்மா கை தட்டி பாட்டு பாடிட்டு அதெல்லாம் வேலைக்காக, சும்மா பைபிள் எடுத்துட்டு நானும் அல்லேலூயா வந்தாரு வந்தாரு போனாரு சும்மா ஒரு நிரம்பிட்டு போறது, அதெல்லாம் பயன்பாடு அல்ல. அதை வச்சு நாங்க ஆண்டவர் அதை வச்சு அளக்க மாட்டார். அவருடைய அளவுகோல் தனி, அவர் கணக்கு தனி, அவர் பார்வை தனி. அல்லேலூயா. என் பார்வை வேற, அவர் பார்வை வேற, என் கணக்கு வேற, அவர் கணக்கு வேற, என் அளவுகோல் வேற, அவர் அளவுகோல் வேற. அல்லேலூயா. என் பார்வைக்கு ஒரு நாள், அவர் பார்வைக்கு 1000 நாள், அவர் பார்வைக்கு 1000 நாள், அது என் பார்வைக்கு ஒரு நாள். என் கணக்கு தப்போம், கர்த்தர் கணக்கு தப்பாது. கைதட்டி கர்த்தரை சொல்லுங்க. அல்லேலூயா. தாமதங்கள் உங்கள் வாழ்வில் வரும்பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? How will do we handle delays? உங்கள் தாமதங்களை எப்படி கையாளுகிறீர்கள்? ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். நினைச்சதெல்லாம் நடந்தா தோத்திரம். அல்லேலூயா. கும்தலக்கா கும்மாதான். கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா மூஞ்சில ஈ ஆடாது. போ ஜோமன் அப்புறம் வரலாம். போ என்னத்த ஆண்டவர் கொட்டிவிட்டார். ஒன்றும் இல்லை. எவ்வளவு காலம் ஜோம் பண்ணிட்டு இருக்க, ஒன்றும் வரல. சும்மா வெள்ளைப்பூண்டு வெங்காயம் போங்க. எவ்வளவு பேர் சொல்றோம். தாமதங்களில் நம்முடைய வளர்ச்சி இல்லை. ஒரு தேவ பிள்ளை வளர்ந்திருக்கிற என்ன அர்த்தங்க? தாமதங்களிலும் அவர்கள் இன்னும் காத்திருப்பார்கள். கைதட்டி சொல்லிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் வர்ற ஒரு நன்மை தாமதிக்கிற பொழுது அதை உங்களால் சகிக்க முடிகிறதா? உங்க மனசு அப்படி பக்குவப்படுத்திருக்கிறீங்களாமா? உதாரணம் ஒன்று சொல்லட்டுங்களா? ஆபிரகாமுக்கு 75 வயசான பொழுது இயேசு வாக்கு கொடுத்த, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் மூலமா ஒரு பெரிய நட்சத்திரமான கூட்டத்தை உருவாக்குவேன், நீ யாரை ஆசீர்வதிப்ப அவனை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களிலே நீ உயர்ந்திருப்ப அப்படின்னு நிறைய வாக்கு தத்தங்களை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களை பெறுகிற பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயதுன்னு பைபிள் சொல்லுது. அதே வசனத்துல 1-4 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அப்ப வாக்கு தத்தத்தை அவன் எப்பொழுது பெற்றான்? 75
வயதிலே பெற்றான். 76 ஆச்சு, 78 ஆச்சு, 80 ஆச்சு, 81 ஆச்சு, 85 ஆச்சு, 86 ஆச்சு, 90 ஆச்சு, 92 ஆச்சு. வாக்கு தத்தம் நிறைவேறல, ஒன்னும் நிறைவேறல. பிளான் ஒண்ணுமில்ல. வெற்றிடம். ஆண்டவர் பொய் சொல்லி விட்டாரா, மனமாறி விட்டாரா, செய்ய முடியாமல் போய்விட்டாரா என்ற கேள்வி கணைகள் எழும்பக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் போய்கொண்டிருக்கிறது. வாக்கு நிறைவேறல, வசனம் நிறைவேறல, வாக்கு தத்தம் உண்டாகல, நடக்கல. அப்படியே 80, 85, 90, 95, 96, 97 நடக்கல, எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனால் ஆபிரகாம் முதிர்ந்தவன், ஆபிரகாம் வளர்ச்சி அடைந்தவன். 75 பெற்றான், 100வது வயதில் அதை சுதந்தரித்தான். கைதட்டி ஆண்டவரை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா. 100வது வயதில் அதை சுதந்தரித்தான் என்பதை விட அந்த 25 காலம் அவன் கர்த்தருக்குள் காத்திருந்தான். கைதட்டி ஆண்டவரை எல்லாரும் சோதரிக்க பார்க்கலாம். ஆகவே ஒரு தேவ பிள்ளை வளர்ந்தவன் என்பதை எதை வைத்து கணக்கிடலாம் என்றால் அவனுடைய தாமதங்கள். அம்மா நான் சொல்லட்டுங்களா? டிலே பிளஸிங் இட்ஸ் டபுள் பிளஸிங். தாமதத்தின் ஆசீர்வாதம் இரட்டத்தனையான நன்மை. ஹல்லேலூயா. சிம்சோனின் பெற்றோர் பல ஆண்டா குழந்தை இல்ல, ரொம்ப லேட்டா தான் குழந்தைய கர்த்தர் சிம்சோன் ஆக்கினார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் கல்யாணம் ஆகி கணவனும் ஆயிட்டாங்க, வாரம் சென்று விட்டது. ஜப விண்ணப்பம் மாத்திரம் மாறல. நான் அநேக முறை அந்த வசனத்தை பார்த்து சிரித்து இருக்கிறேன். இந்த கிழவனுக்கு என்ன ஜபம் மத்தியா? பைபிள் சொல்லுகிற அவன் வயது சென்றவனானான். காபிரியேல் தூதன் சொல்லுகிறார், உன் விண்ணப்பம் என்ன செய்யப்பட்டது? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்ப அந்த கிழமை இதுவரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. வயது சென்ற பிறகும் எனக்கு ஒரு குழந்தை தாரும், எனக்கு ஒரு குழந்தை தாரும் ஜெபிச்சிருக்கிறார். கிழவனுக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் அவன் தாமதத்தை அந்த தாமதத்தில் அவன் நடந்து கொண்டதை பாராட்டுகிறேன். கைதட்டி கர்த்தரை நாம் சோதரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேயாளுக்கு டக்குன்னு குழந்தை, ராகேலுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஆனா கர்த்தர் திடீரென்று கர்ப்பத்தை திறந்தார். ஒரு யோசேப்பை கர்த்தர் கொடுத்தார். கைதட்டி ஆண்டவரை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு யோவான் சாணன் என்கிற ஒரு மகத்தான ஊழியக்காரனை கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், தாமதங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அதிகப்படுத்தி உனக்கு. இன்னும் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு நீ தாமதிக்கிறாயோ, எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தாமதங்களை நீ பொறுத்துக் கொள்கிறாயோ, அந்த அளவுக்கு நன்மைகள் உனக்கு பெரிதாய் வந்து சேரும். விசுவாசிகள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கைகளை தட்டி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடுத்தது ஒன்று சொல்ல முடிக்க நிறைய குறிப்பு இருக்கிறது. எனக்கு நேரம் இல்லை, ஒன்றை சொல்லி மாத்த நான் முடிச்சிடறேன். 4வது குறிப்பு கவனிங்க. பிறர் நம்மை பாதிக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். ப்ளீஸ் கவனிக்கிற, இதெல்லாம் முக்கியமா குறிப்பு. இதெல்லாம் வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும், சபை ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். குறிச்சுக்குங்க. சோத்திரம். கவனிங்க. பிறர் நம்மை பாதிக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்கிறதை வைத்துதான் அவன் வளர்ந்தவனா அவன் வளராதவனா என்று கணக்கிட முடியும். கைதட்டி கர்த்தரை சோதரிக்கலாமா? ஹல்லேலூயா. We people hate us now we behavior. கொஞ்சம் கவனிக்கணும். உங்களை பிறர் ஹேட் பண்ணுகிற பொழுது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் உங்கள் முதிர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். உங்களை பிறர் பாதிக்கும்படி பேசுவாங்க, குத்தலா பேசுவாங்க, காயப்படுத்தும்படி பேசுவாங்க, உங்களை சங்கடப்படுத்தும்படி பேசுவாங்க. நான் சொல்றேன், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சார், நான் கடைசியா குறிப்பு சொல்லி நான் முடிக்க போறேன். வளர்ந்தன்னு சொல்றமே, பாட்டு பாடுவது வளர்ந்தது அல்ல. ஆவியில நிறைந்து விட்டால் இந்த பிலிவர் ரொம்ப முதிர்ச்சி ஆயிட்டார் சொல்ல முடியாது. உன்னை பிறர் பாதிக்கும் பொழுது, பிறர் உன்னை ஹேட் பண்ணுகிற பொழுது, பிறர் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற பொழுது, பிறர் உன்னை குத்தி பேசுகிற போது, பிறர் உன்னை காயப்படுத்துகிற பொழுது, அந்த நேரத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெயிப்பீர்களா? நீங்கள் பார்க்காததை பார்த்தேன் என்றும், நீங்கள் செய்யாததை செய்தேன் என்றும், நீங்கள் சொல்லாததை சொன்னீர்கள் என்றும் ஒரு அவமானமாய் உங்களை பேசும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்?
இதற்கு ஒரே உதாரணம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 - 10 வரைக்கும் வீட்டில் வாசி பாருங்கள். சிமேயி என்கிறவன் தாவீது கூடவே நடந்து கொண்டு, கவனிங்க, தாவீது கூடவே நடந்து கொண்டு அவனை தூஷித்துக் கொண்டே வந்தான். மண்ணை தூவிக்கொண்டே வந்தான். மண்ணா போவடா நீ, ஒளிஞ்சி போவடா நீ, உன் குடும்பம் உருப்பட்டு உருப்படாம போவதாக என்று சொல்லி அவனை தூஷித்துக் கொண்டே, மண்ணை இறைத்துக் கொண்டே தாவீதோடு கூட நடந்து வந்தான். தாவீதோடு கூட வந்தவர்கள் சொன்னார்கள், ராஜா, நீங்க ராஜாவா இருந்தோம் இந்த மனுஷன் உங்களை இப்படி ஹேட் பண்றானே, இப்படி உங்களை அவமானப்படுத்தி பேசுறானே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, தலையை சீவிடுறோம் நாங்க. தாவீது சொன்னான், கர்த்தரே அவன் என்னை தூஷிக்கும்படி இடம் அளித்திருக்கிற பொழுது நான் என்ன செய்ய முடியும்? அவன் தூஷிக்கட்டும், அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அந்த தூஷிப்பை பொறுத்து கொண்டான். தாவீது முதிர்ச்சி அடைந்தவன். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிறர் உங்களை பாதிக்கிற பொழுது அவர்களை பழிக்கு பழி வாங்குவோம் என்று நீ நினைப்பாயானால் நீ வளராத ஒரு ஆள், நீ வளராத ஒரு ஆள். நான் ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். என் ஊழியத்தை நான் கண்ட அனுபவம். பிறர் உங்களை பாதிக்கலன்னா, இந்த வார்த்தை ரொம்ப கிரிட்டிக்கலான வார்த்தை, கொஞ்சம் கவனிங்க. பிறரால் நீங்க பாதிக்கப்பட்டாதான் நீங்க முன்னேற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்கள், நான் பிறரால் பாதிக்கப்பட்டால் சொல்லுங்க நான் முன்னேறுவேன். விசுவாசிக்கிறவங்க கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நீங்க பிறரால் பாதிக்கப்படாவிட்டால் நீங்க வளரவே மாட்டீங்க. நீங்க வளரவே மாட்டீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு பிறரால் பாதிக்கப்படுகிறீர்களோ அந்த பாதிப்பு உங்களை முன்னேற்றமான பாதையில் நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயம் இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஒரு சிற்பி எடுத்துக்கொள்ளுங்க, கையில ஒரு உளியையும் சுத்தி எடுத்துக்கிறான். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க, இந்த குறிப்போட முடிக்கிறேன். ஒரு கல்லை எடுத்துக்கிறான், சுத்திய உளி வச்சிட்டு டக்கு 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 டக்குன்னு பல நூறு ஓட்ட, பலாயிரம் குத்தல், பலாயிரம் அடி அந்த கல்லு மேல விழுது. சோத்திரம். அந்த அடி அந்த கல்லு மேல குத்தல், உடைச்சல், அது சிதைவு, அது நொறுக்கப்படுதல் ஆக ஆக அந்த கல் மேன்மையான கல்லாய் மாற்றப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதுவரைக்கும் அந்த கல் யாருக்கு தெரியாமல் இருந்தது. அந்த கல் யார் பார்வைக்கு ஒரு பொருளா இல்லை. இப்பொழுது அந்த கல் ஒரு அழகான சிற்பமாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயம் அடையாதவன் ஒரு ஊழியக்காரன் அல்ல. காயமடாத விசுவாசி சபைக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. எந்த அளவுக்கு அவமானத்தையும் சஞ்சலத்தையும் சகிக்கிறீர்களோ நீங்கள் தான் கர்த்தருடைய கையில் ஆயுதமாய் செயல்படுவீர்கள். ஒரு போர்வீரன் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் போரிலே முன்னேறுகிற போது பல காயம், நெஞ்சில, முதுகுல, கால்ல, கையில, அங்கங்க காயம். ஐயோ எப்பா காயம் பட்டுருச்சு, நான் இனி சண்டைக்கு போக மாட்டேன்னு போர்வீரன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். மறுபடியும் அந்த காயங்களோடு எழுப்பிதான் போவான். அதுபோல நல்ல போர் சேவகனாய், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிறர் இகழ்ச்சியான நிலையில் உங்களை பேசினாலும் அந்த நேரத்தில் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, இது நடுவில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும். இதை நான் பெரிதுபடுத்தி சில வேலையில பிசாசு பண்ண பத்தியா, ஊழியன்னு போன, ஆண்டவர் போன, எப்படி பேசுறாங்க பத்தியா, உன் குடும்பத்தை பத்தி எப்படி பேசுறாங்க பத்தியா, உன் வாழ்க்கையை பத்தி எப்படி பேசுறாங்க பத்தியா, இந்த ஊழி இன்னும் வேணுமா, இந்த இயேசு இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லி சாத்தான் சைட்ல வந்து சொல்லுவான். நீங்க சொல்லணும், நான் இனிமே தான் ஊழியமே இன்னும் பண்ண போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது நடனமாடி கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருந்தான். சொந்த பொண்டாட்டியே அவளை அவமானப்படுத்தி பேசினானா? உனக்கு அறிவில்லையாடா, நீ ரோட்ல இப்படி நடனமாடி துதி, நீ இன்னும் ஆராதனை பண்றன்னு சொல்றியே, மற்றவனா பார்த்தவன் என்ன சொல்லுவார்? ராஜா இத்தனை அவமானப்பட்டிருக்கிறான்னு சொல்ல மாட்டாரா என்று சொன்ன பொழுது தாவீது சொன்னான், ஓ, உன்னாலோ உன் தகப்பன் வீட்டாரோ நான் ராஜாவாகல,
ஆடுகளுக்கு பின்னே திரிந்த என்ன தேவன் இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக்கினார். இது அவமானம்னு உனக்கு தெரிஞ்சா இன்னும் இயேசுவுக்காக எவ்வளவு அவமானத்தையும் போராட்டத்தை சந்திக்க நான் ஆயத்தம். அருமையானவர்களே, முதிர்ச்சி என்றால் என்ன? முதலாவது, நம்முடைய தோல்விகளில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். முதிர்ச்சி என்றால் என்ன? நமக்கு வெற்றி வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். முதிர்ச்சி என்றால் என்ன? என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தாமதப்படும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். முதிர்ச்சி என்றால் என்ன? பிறர் என்னை பாதிக்கும்படி நடந்து கொள்ளும் பொழுதும் நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த 4 குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த எதிர்மாறான இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் நான் இதன் நடுவிலும் உம்முடைய பிள்ளையாய் ஜொலிக்க எனக்கு கிருபை தாரும். உம்முடைய பிள்ளையாய் ஜொலிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்ட பொழுதும் அவர் அப்படித்தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில சில தோல்விகள் வந்தது, ஆனாலும் அந்த தோல்வியை அவர் ஜெயமாய் நின்றார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஒரு முறை தோல்வி வந்தது. எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று வேண்டினார். ஆனால் அந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்கவில்லை. அந்த பாத்திரம் அவருக்கே கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த தோல்வியில் அவர் நிலைத்து நின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஜெயம் வந்தாலும் அதிலே இருமாப்படைந்து கத்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் ஒரு முதிர்ச்சியான தேவ பிள்ளையாய் என்னை மாற்றுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கைதட்டி கடினமாய் கத்தரை சோதரிப்போமா. எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை சோதரிப்போமாக. எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை சோதரிப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்தது கத்தரை துதிப்போம். எல்லாரும் வாய்த்தது கத்தரை துதிப்போம். எல்லாரும் வாய்த்தது கத்தரை சோதரிப்போம். எல்லாரையும் துதிக்கிறோம். எல்லாரையும் துதிக்கிறோம். எல்லாரையும் சோதரிக்கிறோம். எல்லாரையும் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை ஈடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை ஆமென் அசைப்பதில்லை. அவமானம் இல்லை சிலுவைதனில். இல்லை சிலுவைதனில் அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உலகம் சபதமா அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் எனது பேச்செல்லாம் எழுந்தாலும் நடந்தால் உமக்காக, எழுந்தாலும் நடந்தால் உமக்காக, படுத்தாலும் அமர்ந்தாலும் உமக்காக, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்கிறேன். மனநிறைவோடு பணி செய்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
புருஷராகும் வரை. முதிர்ச்சி என்றால் என்ன? என் தோல்விகளில் நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். முதிர்ச்சி என்றால் என்ன? என் வாழ்க்கையில் வெற்றிகள் வரும்பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். முதிர்ச்சி என்றால் என்ன? என் வாழ்க்கையில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். முதிர்ச்சி என்றால் என்ன? பிறர் என்னை காயப்படுத்தும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். இந்த 4 அனுபவத்திலும் நாம் முதிர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமானால் தேவனுடைய பிரதிநிதியாக தேவ வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் செயல்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்தாரோ அதே போல உங்களை கொண்டும் உங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். பலத்த காரியத்தை செய்வார். உங்கள் ஜெபங்களை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரியவராய் இருப்பார். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின வசனங்களுக்காக நன்றி. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் என்கிற தலைப்பிலே வசனத்தை கொண்டு முதிர்ச்சி என்கிற வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர். எங்கள் வாழ்க்கையிலே தோல்விகள் வரும்பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வரும்போது எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எங்கள் வாழ்க்கையிலே தாமதங்கள் ஏற்படும் போது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், பிறர் எங்களை காயப்படுத்தும் வேளையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்ற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் ஆண்டவருக்குள் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்கிற முதிர்ச்சி தெரியும் என்று எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக இயேசுவை போல ஒரு ஆவிக்குரிய அனுபவம், வளர்ச்சி, முதிர்ச்சி, இந்த செய்தியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்திக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு வரையும் உம்முடைய கிருபைக்குள்ள இரக்கங்களுக்குள்ளாய் கர்த்தர் மூடி மறைத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதி, பலவீனம், சோர்வு, கவலை, நிந்தைகள், பிரச்சனைகள் எதுவானாலும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மை கடந்து வரட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை போன்ற ஒரு வளர்ச்சி, நிறைவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம்
சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.